வெள்ளித்திரையில் ஒரு சில படங்கள் நடித்தோம். சின்ன திரையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் மூலியமாகவும் மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் சுஜா வருணி அவர்கள். இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில கசப்பான அனுபவங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அக்காவும் விட்டுட்டு போயிட்டா, நான் என் அம்மாவுக்கும் ரொம்பவே உடம்பு முடியல. நான் சும்மா ரோட்டில் போயிட்டுருந்தேன். அப்போது ஒரு டைரக்டர் சார் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நீ நடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து சரியாக போகவும் இல்லை. +2ன்ற படம்னு நினைக்கிறேன். சரியாக போகவும் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் முதல் படம் நடித்ததுக்கப்புறம் என் அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எப்படியாவது எனக்கு காசு வேணும், என் அம்மாவை வந்து நல்லபடியாக திரும்ப கொண்டு வரதுக்கு எனக்கு காசு வேணும். அந்த சமயம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. நீ ஜஸ்ட் அதை வந்து லிசன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு ஆடு அப்படின்னாங்க. அந்த சமயத்துக்கு எனக்கு தேவைன்றதால நானும் வந்து டான்ஸ் ஆடினேன். அப்போ எனக்கு ஒரு 13, 14 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து ப்ரௌடாக நினச்சேன். ஒரு 13 வயசுலேயே நான் என் அம்மாவுக்கு சம்பாரித்து கொடுக்குறேன், என் அம்மாவை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரவுட் கேர்ள் மொமெண்ட்டாக தான் இருந்தேன். பட் ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுடைய கண் பார்வை வேறு இருந்துச்சு. குத்தாட்டம் போடுறவ, ஐட்டம் கேர்ள்னு சொல்கிறது, இந்த பேர்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஆனால் எனக்கு வந்து ஒரு பேட்ச் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலேருந்து நான் வந்துட்டு ரொம்பவே உடஞ்சே போயிட்டேன் இன்னும் சொல்லணுன்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆம்பளைங்களை பார்த்தாலே இவங்க வந்து மோசமானவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு. ஏன்னா என் அப்பா, என் அக்கா கட்டினவங்க யாருமே வந்து சரியில்லை. அதனால் அப்படி இருந்தது. இந்த ஒரு மைண்ட் செட் மாறினதுக்கு காரணமே என்னுடைய கணவர் சிவா தான். அவங்க என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம். எனக்கு வந்துட்டு அந்த ட்ராமாலேருந்து நான் வெளியில் வந்தேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு என்னுடைய அந்த ஒரு பேட்ச் குத்திருந்தாங்கல்ல, அந்த ஒரு இமேஜ்லேருந்தே நான் வந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.